கொழும்பில் 155ஆம் இலக்க பஸ் சேவை இன்று முதல் ஆரம்பமானது. என்பிபி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்று 7 இளைஞர்களை பலியெடுத்த பொருளை துப்பாக்கி சூடு, மேலும் 3 கைது. பணி புறக்கணிப்பை ஒத்திவைக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானம். கொழும்பில் இன்று முதல் 155ஆம் இலக்க பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ஆலோக கருணாரத்ன தலைமையில் வடகொழும்பு நகரசபை உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அதனையடுத்து குறித்த பஸ் சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது நீண்டகால தேவையாகவும் கோரிக்கையாகவும் இருந்து வந்த வடகொழும்பின் பிரதான மார்க்கங்களில் செல்லும் 155ஆம் இலக்க பஸ் சேவை, அதாவது மட்டக்குழி தொடக்கம் சொய்சாபுரம் வரை செல்லும் குறித்த பஸ்ஸின் சேவை சில ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டது. பின்னர் வடகொழும்பு நகரசபை உறுப்பினர் ஏனைய நகரசபை உறுப்பினர்களின் தீவிர முயற்சியால் ஒரு சில பஸ்கள் குறித்த பகுதியில் இயக்கப்பட்டன. இருந்தும் குறித்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய மாநகர சபை அமர்வுகள் மற்றும் பிற அபிவிருத்தி கூட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த பஸ் சேவையின் தேவைகள் தொடர்பில் எடுத்து கூறப்பட்ட நிலையில் அதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்தி இருந்தனர். இதன் பயனாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இன்று திங்கட்கிழமை காலை 5:30 மணி முதல் 155 பஸ் சேவையானது மட்டக்குழி தொடக்கம் நகர மண்டபம் வரை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணையை நீதி மற்றும் நம்பிக்கையுடன் முன்னெடுப்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட உள்ளது. அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சராக செயல்படுவது ஏப்ரல் 21 தாக்குதல்கள் குறித்து நடத்தப்படும் விசாரணைகளுக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒழுக்கக்கோவையின் 6வது பிரிவில் உறுப்பினர்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தாம் மீது ஒப்படைக்கப்பட்டுள்ள பகிரங்க நம்பிக்கைக்கு இணங்கி செயலாற்றுதல் முக்கியம் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் 9வது பிரிவில் கூறப்பட்டுள்ள மனச்சாட்சிப்படி நடத்தல், மக்களின் நம்பிக்கை மற்றும் மதிப்பை சிறக்கும் வகையில் செயற்படல் என்பன மீறப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னதாக தெரிவித்திருந்தனர். பொரளை சகஸ்புர ஸ்ரீசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொரளை மற்றும் தேமட்டகுடையை சேர்ந்த 24, 25 மற்றும் 40 வயதானவர்களை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த 7 சந்தேக நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 7ஆம் தேதி குறித்த பிரதேசத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 2 தற்போது உயிரிழந்த நிலையில் 3 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட இருந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை தமது போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலின் போது தங்களது கோரிக்கைகளுக்கு கிடைத்த ஆக்கப்பூர்வமான பதில்களை கருத்தில் கொண்டு சங்கத்தின் நிர்வாக குழுவில் பணிப்புறக்கணிப்பை ஒத்திவைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் இடமாற்று செயல்முறை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் இணக்கப்பாட்டை செயல்படுத்துவது தொடர்பான போக்குகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுச்சுட்டான் போலீஸ் பிரிவில் இராணுவத்தினரின் தாக்குதலுக்கு உள்ளாகி பின்னர் காணாமல் போன நிலையில் முத்து அயன்கட்டு குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கிய உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஒட்டுச்சுட்டான் போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுக்குட்பட்ட ஒட்டுச்சுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள
12வது சிங்க படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது கடந்த 7ஆம் திகதியன்று இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்து செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்த 5 பேரை விரட்டி எடுப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதில் தாப்பி செல்ல முயன்ற ஒருவர் மோத்து அயன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய போலீஸ் விசேட குழுவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரிய வந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் முகாமுக்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவிய மேலும் 2 சிப்பாய்களும் ஒட்டுச்சிட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மூவரையும் 9ஆம் திகதி அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். 3 சந்தக நபர்களையும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பாக வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் எந்தவித செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஒட்டுசுட்டான் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.